உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நாம இங்க சண்டை போட வந்தோம், ஆனா இங்க மத்தவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. மிஸ்டர் பாசு, லக்ஷ்மியோட கேஸ நடத்துற இந்த ஜட்ஜ் இவர்தான் மோனிஷ்க்கு தண்டனையை கொடுத்தாரு. யூ மீன் டு சே மோனிஷ் ஜட்ஜ பழி வாங்குறானா? எஸ். ஆமா, அப்படிதான் தெரியுது. இன்னும் கொஞ்சம் லைவ் டெலிகாஸ்ட் எடுத்திருந்திருக்கணும். மோனிஷ் ஒப்ராய் ஃபேமிலியை என்ன பண்றான்னு தெரிஞ்சிருக்கும். எனக்குன்னு ஒரு பெரிய குடும்பம் இருக்கு சார். உங்களை மாதிரி எனக்கு தைரியம் கிடையாது. இங்க இருந்து எப்படியாவது சேஃபா வெளியில போனா போதும். இப்படிதான் ரிப்போர்ட்டர் ஆவியா? பயந்தாங்குழி. தைரியம் இல்ல? அதை விட எனக்கு அதிகமா புத்தி இருக்கு சார். எங்க தைரியத்தை காட்டணுமோ அங்கதான் காட்டுவேன். தப்பிக்கவும் முடியாது. எனிவே, கொஞ்சமா மொபைல்ல நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இதை எக்ஸ்க்ளூசிவா போடணும். இது வேற யார்கிட்டயும் இருக்காது. மலிஷ்கனா என்ன நாயின்றா, சித்தின்னா என்ன டாங்கின்னு சொல்றாங்க. எல்லாரும் என்ன அனிமலாவே பாக்குறாங்க. சரி பரவாயில்ல, சித்தியை கூட விட்டுறலாம். ஆனா இந்த மலிஷ்காவோட அப்பா இருக்கான ரொம்ப துள்றான். ஏன்டா இது பிளே கிரவுண்டா? சுத்தி சுத்தி இப்படி அலையுறீங்க. இந்த தீவிரவாதிகள் நடுவுல மாட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கேன். என்னடா பண்ற பல்லு? மலிஷ்காவோட அப்பனை மாட்டி விடலான்னு நினைச்சா நீ இப்ப வந்து மாட்டிக்கிட்டு இருக்கியே. இன்னும் லட்சுமி பின்னாடி தான் அலைய போறேன்னு நினைக்கிறேன். இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இது வரைக்குமே தீவிரவாதிகள் எந்த ஒரு டிமாண்டையும் வைக்கவே இல்ல. ஆனா அவங்க மக்களை பரபரப்பா வச்சிருக்காங்க. மோனிஷ் எவ்வளவு பயங்கரமான தீவிரவாதின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவன் கண்டிப்பா ஏதோ பெரிய பிளான் போட்டு வச்சிருப்பான். ஆனா இத பத்தி போலீஸ்காரங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் தெரியாது. அடுத்து என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். பேக்கப் இஸ் ரெடி சார். அவர் டீம் இஸ் ஆன் தி வே. டீம் வந்த உடனே பொசிஷன் பண்ண சொல்லுங்க. ஷூர் சார். நீங்க பாக்குற மாதிரி போலீஸோட புதிய டீம் வருது. அவங்களுடைய பிளான் என்ன, அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன, இது வரைக்கும் அவங்கள பத்தி எதுவுமே தெரியல. தீவிரவாதி மோனிஷ் இது வரைக்கும் போலீஸ் கிட்ட எந்த ஒரு விஷயமும் சொல்லல. அதர்வைஸ் போலீஸ் இன்னும் அவனை காண்டாக்ட் பண்ண முயற்சி பண்ணல. அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சார் ஏதாவது சொல்லுங்க, என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? நீங்க வந்துட்டீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல டீமும் வந்துரும். இப்போ என்ன பிளான் போட்டிருக்கீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் சார் ப்ளீஸ். உள்ள யாருக்காவது குண்டு பட்டிருக்கா? சொல்லுங்க சார். சார் சார் லெட் மீ ஹேண்டில் திஸ். சொல்லுங்க சார், என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? எத்தனை தீவிரவாதி இருக்காங்க, எவ்வளவு ஆயுதங்கள் வச்சிருக்காங்க, ஹாஸ்டேஜஸ் நாங்க எப்படி காப்பாத்த போறோங்கிற ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்றேன். நீங்க இந்த உலகத்துக்கு சொல்லிடுங்க. அப்பதானே தீவிரவாதிகளுக்கு நாங்க என்ன பிளான் போட்டிருக்கோம் ஈஸியா தெரியும். அவங்களும் ஈஸியா அலர்ட் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் எங்க மொத்த பிளானையும் அவங்க முறியடிச்சிருவாங்க. அது மட்டும் இல்ல, உள்ள எவ்வளவு ஹாஸ்டேஜஸ் இருக்காங்களோ அவங்க உயிருக்கு ஆபத்தாகணும். அதை தானே நீங்க விரும்புறீங்க? சாரி சார். இப்போதைக்கு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. போலீஸ் தங்களோட வேலையை செய்யறாங்க. நாங்க தீவிரவாதிகளை பிடிக்க முழு முயற்சி எடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம ஹாஸ்டேஜஸையும் காப்பாத்த போறோம். அதனால எங்களோட வேலையை செய்ய விடுங்க ப்ளீஸ். சார், இந்த மீடியா இருக்காங்களே, அவங்க போலீஸ்க்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் மேலேயே பழிய போடுவாங்க. மாம், கண்ணை திறந்து பாருங்க. மாம், நீலம், மாம், கண்ணை திறங்க மாம். மாம், ப்ளீஸ் எந்திரிங்க மாம். நீலம், கண்ணை திறந்து பாருங்க நீலம். நீலம், ப்ளீஸ் எழுந்திரீங்க. கண்ணை திறந்து பாருங்க. ப்ளீஸ் எழுந்திரீங்க. எழுந்திருமா. மம்மி, நீலம். மம்மி. மம்மி இங்க பாருங்க, எழுந்திரீங்க. மாம், ப்ளீஸ் மம்மி, கண்ணை திறங்க. மாம், மாம், கண்ணை திறங்க ப்ளீஸ். மம்மி. மாம், எந்திரிங்க. மெதுவா எழுந்திரீங்க. பாத்து, நல்லா இருக்கீங்களா? உனக்கு ஒண்ணு ஆகல? ஆமாம், நல்லா இருக்கேன். மயக்கம் தெளிஞ்சுதா? ஓவரா பேசிட்டு இருந்த, குண்டு சத்தத்துல மயங்கிட்டியா? நான் உங்க அம்மாவை பத்தி தான் யோசிக்கிறேன். உன்ன மாதிரி ஒரு கோழையை பெத்ததுக்கு அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. போதும். உன்னை நான் வேணும் தான் சுடல. நான் சுடணும்னு நினைச்சிருந்தா என் முன்னாடி நீ இப்படி நின்னுட்டு இருக்க மாட்டேன்.
ஏய் கையை கட்டி போடு. சரிங்க. ஏய் திரும்புடா, திரும்புன்னு சொல்றல. உன்னை அன்னைக்கே தூக்குல தொங்க விட்டுருக்கணும். இன்னும் எவ்வளவு போலீஸ்காரங்க இருக்காங்க? நிறைய பேர் இருக்காங்க. நம்ம ஆளுங்க அதை விட டபுள். அப்பவும் இந்த ஜட்ஜ் பேசிக்கிட்டே இருக்கானே, சீக்கிரம் சாக ஆசைப்படுறான் போல. உத்தரவு கொடு பாய், இங்கே இவன் தலையை சுட்டு தள்ளிடுறேன். வேண்டாம், இவ்வளவு சீக்கிரம் வேண்டாம். ஏன்னா இவனோட உயிர் ரொம்ப விலை உயர்ந்தது. நம்ம ஒவ்வொருத்தரையா லைனா சாகடிக்கலாம். கவர்மெண்ட் போலீஸ்காரங்க கிட்ட டிமாண்ட வைக்கலாம். ஆமா, ஒரு முறை போலீஸ்காரங்க கிட்ட இருந்து போன் வரட்டும். வரும், நிச்சயம் போன் வரும். இரு, உடனே போன் எடுக்காத. அவங்களும் கொஞ்ச நேரம் வெளியே துடிக்கட்டும். பல்விந்தர், என் கையை விட, நான் போகணும். விட்டுற, நான் சொல்றது முதல்ல கேளு. இல்ல, எனக்கு எதுவும் கேட்க விருப்பம் இல்ல, நான் போகணும். எப்படி போக? நான் சொல்றத கேட்டு தான் நீ போகணும். அங்க எல்லாருமே ஆபத்துல இருக்காங்க. அவங்க செத்து மடியட்டும், எனக்கு எந்த கவலையும் இல்ல. உன் உயிர் ஆபத்துல இருந்தாதான் நான் கவலைப்படுவேன். நீ என்ன விடுன்னு சொல்றல. பல்விந்தர், என் கையை விடு. உன்னோட அசுத்த கையால என்ன தொடாத. என் கிட்ட இருந்து தள்ளியே இரு. என்ன விட்டுடு. சரி, விட்டாச்சு. விட்டுட்டு தொடவும் மாட்டேன். ஆனா சொல்றத மட்டும் கேளு. யார காப்பாத்த ஓடுறியோ, யார காப்பாத்தணும்னு உள்ள போகணும்னு நினைக்கிறியோ, அவங்க எல்லாம் திருட. வாயை மூடு. எதுவும் பேசாத. உன்ன மாதிரி ஒரு அயோக்கிய பையன், உன்ன மாதிரி ஒரு திருட்டு பையன் என்னோட குடும்பத்தை பத்தி உன் வாயால தப்பா பேசாத. புரியுதா? நான் கெட்டவன் தான். நான் கெட்டவன், கேவலமானவன் தான். அசிங்கமா பேசுறவன் உனக்கு நல்லா தெரியல. நான் எப்படிப்பட்டவனோ அதே மாதிரி தான் எல்லாருக்கும் தெரியற. ஆனா உன் குடும்பம் எல்லாம் வேஷக்காரங்க. எல்லாருமே போய் சொல்றாங்க. அதுவும் உன்னை பத்தி போய் சொல்றாங்க. நான் பேசிக்கிட்டே இருக்கேன். மறுபடியும் முட்டாள்தனமா பண்ண முயற்சி பண்ணாத ரிஷி ஓபராய். உன்னால இங்க இருந்து தப்பிக்க முடியாது. அதுவும் லக்ஷ்மிய பத்தி சொல்லணும்னா அவ இங்க வந்துதான் ஆகணும். ஆனா எனக்கு உன்னை பத்தி நல்லா புரிஞ்சு போச்சு, உங்க அப்பாவை பத்தியும் புரிஞ்சு போச்சு. நீங்க பணக்காரவங்கன்னு புரிஞ்சு போச்சு. ஆனா நீங்க எல்லாம் புண்ணியம் பண்ணிருக்கீங்க. நாங்க இங்க கொள்ளடிக்க வரல. அப்படி நாங்க வந்திருந்தோம்னா உன்னை நான் என் கண்ட்ரோல்ல வச்சிருப்பேன். உன்னை நான் டார்ச்சர் பண்ணிருப்பேன். இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. ஒருத்தனை நான் ஐஸ் கொண்டு வான்னு சொல்லி அனுப்புனல்ல, இன்னும் ஏன் அவன் வரல? உனக்காக தான் ஐஸை கொண்டு வர சொன்னேன். உன் சூடான ரத்தத்தை தணிக்கணும் இல்லையா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.